நீதிமொழிகளின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். துன்மார்க்கருடைய பலி அருவருப்பானது, அதை துர்ச்சிந்தையோடே செலுத்தினாலோ எத்தனை அதிகமாய் அருவருக்கப்படும். எனக்கு அன்பானவர்களே, எந்த திருச்சபை ஆராதனைகளாக இருந்தாலும் ஆராதனையின் ஆரம்பத்திலே பாவ அறிக்கை ஜெபம் வைத்திருப்பார்கள். அது எந்த டினாமினேஷனாக இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் பாவ நிறைந்த உலகத்தில் வாழ்கிறதுனால நம்முடைய சிந்தனைகளிலே ஒவ்வொரு நாளும் அழுக்குகள் வந்து விழுந்து கொண்டே இருக்கிறது. நம்முடைய பார்வை, நம்முடைய யோசனைகள், அதில் எல்லாம் தவறுகள் வந்து நம்முடைய உள்ளத்தில் விழுந்து விழுந்து நம்முடைய சிந்தனைகளே துர்ச்சிந்தனையாய் மாறி போய் இருக்கிறது. ஆகவே தான் ஆலய ஆராதனைக்கு சென்ற உடனே, அது எந்த ஆராதனையாக இருந்தாலும் ஆரம்பத்தில் கொஞ்ச நேரம் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து ஆண்டவரிடத்தில் இரக்கம் பெறுகிற அந்த ஒரு பகுதி வைத்திருப்பார்கள். ஏனென்றால் துன்மார்க்கனுடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது. ரட்சிக்கவே படாமல், ஆண்டவரை இன்னும் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் அவன் எந்த ஆலயத்தில் போய் அந்த மனுஷன் வாய் திறந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலி செலுத்தினா அதை ஆண்டவர் அருவருப்பாய் பார்க்கிறார். அது ஆண்டவருக்கு அருவருப்பு. அது ஆண்டவருக்கு அருவருப்பு. அதே நேரத்தில் துன்மார்க்கராக இராமல் துன்மார்க்கத்தனத்திலிருந்து விடுதலை அடைந்து ஆண்டவருடைய சொந்த பிள்ளையாய் மாறின ஒரு மனிதன் ஆராதனை செலுத்த வரும்பொழுது அவனுடைய உள்ளத்தில் அவனை அறிந்தும் அறியாமலும் நிறைய அழுக்கு விழுந்திருக்கும். அவனுடைய சிந்தனை கரைப்படுத்தப்பட்டிருக்கும். ஆலயத்துக்குள்ளே வரும்பொழுது, ஆராதனைக்குள்ளே வரும்பொழுது அந்த துர்ச்சிந்தனைகளையெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் தன்னை தாழ்த்தி ஆண்டவருடைய மன்னிப்பெடுத்து ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அதன் பிறகு அவன் ஆராதனை செய்ய வேண்டும். இதுதான் ஆராதனைக்கு அழகு. இதை புதிய ஏற்பாட்டில் பவுல் தீமோத்தேயுக்கு கடிதம் எழுதும் பொழுது மிக தெளிவாக எழுதுகிறார். சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே கூட சேர்ந்து நம்முடைய தொழுகை, நம்முடைய ஆராதனை அழகிய ஆராதனையாய், ஆண்டவருக்கு பிரியமான ஆராதனையாய், புத்தி உள்ள ஆராதனையாய் இருக்கணும்னா முதல்ல ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் சேர்ந்து ஆராதிக்கணும். அவர்களும் முதல்ல கொஞ்ச நேரம் எடுத்து ஆண்டவரிடத்தில் ஒப்புரவாகி தங்களுடைய துர்ச்சிந்தனைகளையெல்லாம் அவருடைய இரத்தத்தால் கழுவி நம்மை அதற்கு உட்படுத்தி கொண்டு அதன் பிறகு ஆண்டவருக்கு நாம் ஆராதனை செய்யும் பொழுது அந்த ஆராதனை மகிமை உள்ள ஆராதனை. அந்த ஆராதனை நடுவே ஆண்டவர் உலாவுகிறார். அந்த ஆராதனையின் அழகு ஆண்டவரை கவர்ந்து கொள்ளும். என் பிரியமே, என் ரூபவதியே என்று அவள் திருச்சபையை அழைக்கிறார். திருச்சபை அடைக்கப்பட்ட தோட்டமாய், முத்திரிக்கப்பட்ட கிணறாய், மறைவு கட்டப்பட்ட நீரூற்றாய் இருக்கும் பொழுது அது நடுவிலே தேவன் உலாவுகிறவர். ஆராதனையின் அழகு என்னை கவர்ந்து கொண்டது என்று அவர் சொல்லுகிறார். ஆராதனை என்பது வெறும் கூச்சல், இசைக்கருவியினுடைய சத்தம் அதுவல்ல ஆராதனை. அதைத்தான் ஆராதனை என்று நினைத்து சினிமா பாணியிலே, மேடைகளிலே இன்றைக்கு ஆடுகிறார்கள். அது ஆராதனையே அல்ல. கடவுளுக்கு நாம் செலுத்துகிற ஆராதனை முதலாவது நம்முடைய வாழ்வு அடைக்கப்பட்ட தோட்டமாய், பரிசுத்த ஆவியானவரால் முத்திரிக்கப்பட்ட கிணறாய், மறைவு கட்டப்பட்ட நீரூற்றாய் இருக்கணும். திருச்சபைக்குள் தான் ஆராதனை, பப்ளிக் ஸ்டேஜில் இல்லை ஆராதனை. இந்த ஆராதனையின் அழகு என்னை கவர்ந்து கொண்டது அப்படின்னா, உன்னத பாட்டின் புஸ்தகத்தில் அவர் சொல்கிறாரு,
என் பிரியமே, என் சகோதரியே, என் மணவாளியே, உன் கண்களில் ஒன்றினாலும் உன் கழுத்தில் உள்ள ஒரு சரப்பணியினாலும் என்னை கவர்ந்து கொண்டாயே. ஏன்னா உன்னுடைய கண்கள் புறா கண்கள். புறா எப்பொழுதும் அழுது கொண்டே இருக்கும். ஆராதனையின் ஒரு பகுதி ஆண்டவருடைய அன்பையும் ஆண்டவருடைய மாட்சிமையும் ஆண்டவருடைய தியாகத்தையும் எண்ணி கண்ணீரோடு அவரை ஆராதிக்கிற அந்த ஆராதனை, அவர் அதை அழகுள்ள ஆராதனையாய் ஏற்றுக்கொள்ளுகிறார். தேவ சமூகத்திலே சில நேரங்களில் ஆராதனை வேளையிலே ஒரு சத்தமும் இல்லாமல் பெருமூச்சின் சத்தம், கண்ணீர் துளிகள் கீழே விழுகிற சத்தம். அதற்குத்தான் பவுல் சொல்றார் தீமோத்தேயுக்கு, சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்கிறவர்களோடு, சும்மா வந்தவன் போனவன் தண்ணி அடிக்கிறவன் ரட்சிக்கப்படாதவன் எல்லாத்தையும் கூட்டி வச்சுக்கிட்டு ஓன்னு கத்துனா அது ஆராதனை ஆயிருமா? அந்த ஆராதனை அருவருப்பான ஆராதனை. அழகுள்ள ஆராதனையை நாம் ஆராதிக்கும்படி நமக்கென்று ஒரு சின்ன ஒரு ஐக்கியத்தை வச்சுக்கிறோம். நண்பர்களாக சேர்ந்து நம்ம சேர்ந்து ஆராதித்து பாருங்கள். அந்த ஆராதனையிலே தேவனுடைய அசைவாடுதலை தெளிவாய் நம்ம கண்டுகொள்ள முடியும், பார்க்க முடியும். ஆண்டவர் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய ஐக்கியத்தை கொடுக்கும்படி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.